விஜய் சொன்ன திருக்குறளுக்கு விளக்கம். இன்னைக்கே நேத்து வீடியோவில் பேசியிருந்தாரு. அநியாயம், அக்கிரமம், ஆணவம் எல்லாவற்றிற்கும். அநியாயம், அக்கிரமம், ஆணவம். அது திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்கன்னாங்க. எனக்கே மறந்து போச்சு. திமுக முதற்றே உலகு அப்படின்னாரு. திருக்குறளை தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாமல் சொன்னாரா? ஆனால் சொன்னதில் சத்தியமான உண்மை ஒன்று இருக்குது. அநியாயம், அக்கிரமம், ஆணவம் அனைத்திற்கும் திமுக முதற்றே உலகு அப்படின்ட்டார். இதில் நீங்கள் முக்கியமான விஷயத்தை ஒன்று கண்டுபிடிக்கணும். திருக்குறள் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. புரியுங்களா? ஏற்கனவே அவர் சொன்ன தத்துவத்தில் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னாரு. அது தேடி தேடி பார்க்குறோம். பொருள்பாலில் வரும். இந்த குறளுக்கு நான் விளக்கம் லைவ் ரிலேயில் பேசுகிறேன். இப்போ முதற்றே உலகுன்னாரு. இது பெரிய விஷயம் சார். விஜய் ரசிகர்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். முதற்றே உலகு. வள்ளுவ பெருமான அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகுன்னு போட்டார். முதற்றே என்பது தமிழ் இலக்கணம். பிரிநிலை ஏகாரம், தேற்ற ஏகாரம் என்று ஒன்று இருக்கிறது. பிரிநிலை ஏகாரம் என்றால் பிரித்து கூறுவது. எல்லா புலவரும் இருக்கானுங்க. அதில் திருவள்ளுவரும் ஒரு புலவர்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும், புலவர் என்றாலே வள்ளுவன் தான் புலவன். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இது தேற்ற ஏகாரம். பிரிநிலை ஏகாரம், தேற்ற ஏகாரம். இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் இறைவன் ஒருவன் தான், வேற எவனுமே கிடையாதா. எல்லா புலவர்களும் இருக்கிறார்கள். இந்த எல்லா புலவர்களிலும் திருக்குறளும் திருவள்ளுவரும் ஒரு புலவர். இது புரியுங்களா? இது பிரிநிலை ஏகாரம். விஜய் என்ன சொன்னார்? அநியாயம், அக்கிரமம், ஆணவம். ஆனால் வேற சொன்னார், நான் சொல்கிறேன். அது மறந்து போச்சு. மத்தியானம் கேட்டேன், இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். அதனால் இந்த இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. அநியாயம், அக்கிரமம், ஆணவம் அப்படியே வச்சுக்கலாம். அவளே தொடங்குது. எல்லாவற்றிற்கும் திமுக முதற்றே உலகு. முதற்றே என்பது தேற்ற ஏகாரம். தேற்ற ஏகாரம்னா என்ன? திமுக தாண்டா காரணம், வேற எவனுமே காரணம் இல்லை. இந்த உலகத்தில் அநியாயம், அக்கிரமம், ஆணவம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அத்தனைக்கும் திமுக தான் காரணம், வேற எந்த கட்சியும் கிடையாது. இதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த முதற்றே உலகு அப்படிங்கிறது விஜய் தெரிஞ்சு சொன்னாரா? தமிழ் இலக்கம்லாம் அவருக்கு புரிகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சினிமா நடிகர். தமிழை படிச்சிருக்க மாட்டார். இருந்தாலும் இந்த தமிழ் இலக்கணம் எனக்கு தெரியும். அவர் திருக்குறளில் தெரிந்த திருக்குறள்னு சொல்லும்போது என்ன, நம்ம திருக்குறள் மனோன்னு வச்சுட்டு 3500 வீடியோ போட்டிருக்கான். இலங்கை ஜெயராஜனோட குருநாதர் சேலம் இருக்குமானியம்மா என்னோட கடவுள். இவ்வளோ 10 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு திருக்குறள்லேருந்து எடுக்கிறாரு விஜய். என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, அந்த முதல் குறளையா யார் சொன்னா, எப்படி சொன்னான்னு தெரியலை. பட் விஜய் சொன்ன கருத்து பாப்புலாரிட்டி மனுஷன் ஒருத்தன் சொன்னான், அது உலகத்தையே புரிஞ்சுப்பா. நான் மனவரம் போட்டேன், நான் ஒரு 50 வயசு 100 வயசு போகும். அதுக்கு முன்னாடி 2000, 8000, 17000 வயசு வரைக்கும் போணுச்சு ஷார்ட் வீடியோ. 2020 யூடியூப் இருக்கிறத என்ன பண்ணியிருந்ததில்ல, திடீர்னு போக மாட்டாங்க. இந்த செட்டிங்கில் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கும் தெரியலை. ஆனால் விஜய் சொன்ன குரலுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? முதற்றே உலகு. அகரமுதல எல்லாம் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. வள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த முதற்றே என்பதற்கு பரிமையாளர் உரையிலக்கணம் ஆகுவார். தேற்ற ஏகாரம், பிரிநிலை ஏகாரம். பிரிநிலை ஏகாரம் என்று மற்றவர்களை பிரித்து ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, அமுகவா அவன் இருக்கான், அப்புறம் திருமாவளவன் இருக்கான், நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. சரத்குமார் ஒரு கட்சியை வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கானே தெரியல, அவன் ஒரு கட்சி. இப்படி பல கட்சிகள் இருக்குது. இதில் திமுக முதற்று உலகு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, திமுகவும் ஒரு கட்சி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னது கரெக்டாக சொன்னார். முதற்றே உலகு அப்படின்னார். முதற்றே என்ன தெரியுமா? தேற்ற ஏகாரம். இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு கடவுள்தான் காரணம் என்று பரிமேலழகர் உரையிலக்கணம் எழுதினார். இந்த உலகத்தில் அராஜகம், அட்டூழியம், ஆணவம், பெண் கொடுமை, பாலியல் கொடுமை, வறுமை, பசி, பட்னி அத்தனைக்கும் யாரா காரணம்னா திமுக தாண்டா காரணம். இதுதான் முதற்றே உலகு, தேற்ற ஏகாரம். ஒரே ஒரு ஏவண்ணாவை போட்டு தமிழ் இலக்கணத்தை முடிச்சிருப்பார் வள்ளுவ பெருமாள்.
அதை எடுத்து எக்ஸாம்பிளாக சொன்னது மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி தத்துவமான விஷயங்களை விஜய்க்கு திருக்குறளே தான் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் மேடையில் பேசும்போது அடிச்சு நான் திருக்குறளை 10 வருஷமா படிச்சிருக்கேன். ஒரு ஜென்மத்தில திருக்குறளை எல்லாரையும் படிச்சு முடிக்க முடியாது. அறத்துப்பாலை முடிச்சு இன்னைக்கு 10வது தடவ திருப்பி அறத்துப்பாலை படிச்சுக்கிட்டே இருக்கேன். திருப்பி 100 குறள் முடிச்சிருக்கேன். நான் அடுத்ததுக்கு மேலே போகணும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. கடவுள், கல்வி, உலகம், அரசியல், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம் அத்தனையும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சப்ஜெக்டை பேசுறதுக்கு வேண்டி விஜய், நான் சொல்லித் தரேன். அத மாரி பேச சொல்லுங்க. உலகத்திலேயே விஜயை தவிர அசைக்க முடியாது. அவர் இறக்கும் வரைக்கும் அவர்தான் எம்ஜிஆர் மாரி, ஜெயலலிதா மாரி அவர்கள் தான் விஜய் தான் அரசியல் தலைவராக இருப்பார். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.